இது ஒரு சந்தோஷமான நாள். கானா ஊரில் திருமண விழா. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இங்கே இருக்கிறார்கள். என்ன செய்வது? திராட்சை ரசம் முழுசா தீந்து விட்டது. விருந்தினர்கள் இருக்கிறார்கள், அவமானம் வந்துருமே. மகனே, அவர்களிடம் திராட்சை ரசம் இல்லை. அம்மா, எல்லாம் என் கைகளில் இருக்கிறது. அங்கே இருக்கிற குடங்களை பாருங்கள். அவையெல்லாம் தண்ணீரால் நிரப்புங்கள். ஆமையா, நாம் அவர் சொன்னபடியே செய்கிறோம். மேல் வர நிரப்பி விட்டோம் பேட்டா. இது தண்ணீர் இல்ல. அப்பா, இது என்ன மாயமோ? எல்லாரும் முதல்ல நல்ல ரசம் தருவாங்க. ஆனா நீங்க இன்னும் சிறந்ததை இப்ப தந்திருக்கீங்க. மனிதருக்கு எல்லாம் தீர்ந்துவிட்டது என்று தோன்றும் அந்த இடத்தில்தான் தேவன் தன் அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். கானாவில் மட்டுமல்ல, இன்றும் நம் வாழ்க்கையிலும் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறவர். நம்புங்கள், அவர் இன்னும் அற்புதம் செய்கிறார்.